friends, Bashas kitchen la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது restaurant style chili fish. ரெஸ்டாரன்ட்ல கிடைக்கிற மாதிரி chili fish ரெசிபி வீட்ல எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். chili fish ரெசிபி ரொம்ப ஈஸியா prepare பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ல எப்படி இது நம்ம வீட்ல செய்யறது அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். chili fish பண்றதுக்கு நான் இங்க வவ்வா மீன் எடுத்துர்க்கேன். இத வாவல் மீன் அப்படினு சொல்லுவாங்க. நாங்க வந்து boneless மீன் கட் பண்ணி வாங்கிட்டு வர முடியல. மார்க்கெட்ல ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அப்படின்றதுனால நான் ஒரு fish ஃபுல்லா அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்மளே கட் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு. இந்த ரெசிபிக்கு முள்ளு கம்மியா இருக்கிற மீனா பார்த்து வாங்கிக்கோங்க. வஞ்சரம் மீன் வாங்கிக்கலாம், அப்படி இல்லனா இந்த மாதிரி வவ்வால் மீனும் வாங்கிக்கலாம். இந்த fish cutting வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படினா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் தனியா உங்களுக்காக வீடியோ போஸ்ட் பண்றேன். chili fishக்கு தேவையான பீசஸ்லாம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த பீசஸ் வச்சு நம்ம இன்னைக்கு chili fish செய்ய போறோம். சுத்தமா இதல பாருங்க, ஒரு பீஸ்ல கூட முள்ளு கிடையாது. முள்ளு இல்லாம இந்த chili fish பீசஸை நம்ம இப்ப ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். 2 இன்ச் இஞ்சி, அப்புறம் 4 ல இருந்து 5 பூண்டு பல்ல இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. ஒரு முட்டை உடைச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் corn flour எடுத்து வெச்சுக்கோங்க. ஒன்னுல இருந்து 1 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்து வைக்கிறேன். முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். ஒரு முட்டை இந்த மாதிரி அடிச்சு எடுத்து வெச்சுக்கோங்க. மைதா மாவு, corn flour மாவு, இஞ்சி பூண்டு பொடியா நறுக்குனது, வெங்காயம், ஒரு பாதி capsicum, கொஞ்சம் spring onion கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான சாஸ்லாம் பார்க்கலாம். chili tomato sauce எடுத்து வச்சிருக்கேன். ரெட் chili sauce எடுத்து வச்சிருக்கேன், chings ஓடது. அதே மாதிரி டார்க் சோயா சாஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் chings ஓடது. இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் chili fish செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க boneless fish சேர்த்துக்கோங்க. இப்போ இதல நம்ம மசாலா சேர்த்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி வெச்சுக்க போறோம். ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இதல மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இதல corn flour மாவு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ அடிச்சு எடுத்து வச்சிருக்கிற முட்டையில பாதி முட்டை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இல்லட்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் chili fish செய்ய போறோம் அப்படின்றதுனால நான் இன்க்ளூட் பண்ணியிருக்க எல்லா சாஸும் நீங்க இதல சேர்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு அந்த ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுற அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ இத மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே வெச்சிரலாம். நிறைய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் புரட்டாசி மாசம் நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படினு சொல்லிருந்தீங்க. சோ அவங்களுக்காக தான் புரட்டாசி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்பெஷலான ஒரு ரெசிபியை நான் போஸ்ட் பண்றேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா Subscribe பண்ணுங்க. நம்ம மீன்லாம் ஒரு 15 மினிட்ஸா மேரினேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு panல டீப் ஃப்ரை பண்ற அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் ஃப்ளேம் மீடியம் பண்ணிடுறேன். நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த இந்த fish பீசஸை ஒவ்வொண்ணா எடுத்து இந்த மாதிரி டீப் ஃப்ரைக்கு போட்டுருங்க. கரெக்ட்டா ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இத வேக வெச்சா போதும். இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம இத இப்ப டீப் ஃப்ரை பண்ண போறோம். கரெக்ட்டா ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட fish pieces எல்லாமே வெந்து இந்த மாதிரி white கலர்ல ஆயிரும்.
இது நம்ம ஓவர் குக் பண்ணக்கூடாது. அதனால 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டுருங்க. பீசஸ்லாம் திருப்பி போட்டு அதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. சில்லி ஃபிஷ்க்கு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணோம்னா நல்லா இருக்காது. அதனால டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட ஃபிஷ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். சோயா சாஸோட கலந்து இதோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே சாப்பிட கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் டேங்கியாகவும் இருக்குது. அடுத்து நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி இருக்கிற இந்த இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துருங்க. ஒரு அரை நிமிஷத்துக்கு இஞ்சியும் பூண்டையும் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். கிரேவி செய்யும்போது ஃப்ளேம் ஃபுல்லாக இருக்கணும். ஆனியன் வந்து ரொம்ப வதக்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிட்டிங்கன்னா போதும். சைட் பை சைடு ஒரு 3/4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகமும் நம்மளுக்கு வேகக்கூடாது, க்ரன்ச்சியாக இருக்கணும். கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1.5லேருந்து 2 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாஸ்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இதை கிளறி விட்டுட்டே இருங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி, ஒரு கிரேவி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களோட கிரேவி கன்சிஸ்டன்சி எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் பீசஸ் இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதும். அதனால நான் இந்த ஸ்டேஜில் ஃபிஷ் பீசஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சாஸோடு சேர்த்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் பீசஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட் சாஸ் தேவை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபிஷ் பீசஸ் சேர்த்ததுக்கப்புறமா கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ காரத்துக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். பெப்பர் பவுடர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி ஃபிஷ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி இன்றைக்கி நான் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு இது ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ். இதுக்கு நான் இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சீக்கிரமாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.